இன்றைய சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் ஒரு செய்தி, அதுவும் சுவாரஸ்யமான செய்தியை காணக்கூடியதாக இருந்தது. அந்த செய்தியை தான் நான் இப்போது உங்களோட பகிர்ந்து கொள்ள போகின்றேன். கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் அதிகமான விலையில் ஒரு மீன் ஏலத்தில் சென்றிருக்கிறது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? நம்பத்தான் வேண்டும். உண்மையான ஒரு தகவலாக இந்த தகவல் இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலக செய்திகள் பக்கத்தில். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பிரபலமான டொயோசு மீன் சந்தையாம் டூனா மீன் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 28 கோடி ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை எடுத்துக்கொண்டால் இங்கு அதிகாலையில் நடைபெறும் ஏலத்தில் ஏராளமான வணிகர்கள் கலந்து கொள்வார்களாம். குறிப்பாக ஓபா என்ற ஒரு கடற்கரையாம். அங்கு பிடிக்கப்படும் மீன்கள் அப்படின்னு சொன்னா அந்த மீன்களை வாங்குறதுக்கு கடுமையான போட்டி இருக்குமாம். சரியா? அப்படித்தான் புத்தாண்டை ஒட்டி ஒரு போட்டி மாதிரி இடம்பெற்றிருக்கிறது இந்த ஏலம். அந்த ஏலத்தில் கிட்டத்தட்ட நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 28 கோடிக்கு இந்த டூனா மீன் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏலத்தில் சாதனை படைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மீனின் எடை 234 கிலோவாம். நிச்சயமாக இந்த தகவலை பார்த்தபோது எனக்கு அதிசயமாக இருந்தது. என்று சொன்னால் ஒரு மீன் 28 கோடியா என்று நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும், யாருக்குமே இருக்கும் அது. அந்த வகையில் 28 கோடி ரூபாவுக்கு இந்த மீனும் ஜப்பான் சந்தையில் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது.